வேக வச்சு அந்த தோல் உரித்து தனியாக வச்சுக்கணும். இது கோல்டு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இதை வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட்ஸு பிரியாணிக்கு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் 15 நோஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வந்து வெறும் வாணலியில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் பிரியாணி செய்கிறதுக்கு எவ்வளோங்கிறத வந்து உங்களுக்கு வீடியோ ஓடிட்டுருக்கும் போதே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஸ்பூனில் எண்ணெய் ஊற்றி சில்லி தூளும் மஞ்சத்தூளும் போட்டு எடுத்து வச்சுருந்த முட்டையை அவிச்சு வச்சுருந்த முட்டையை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆக்கணும். கிரைண்ட் பண்ணுற பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக வச்சுக்கணும். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு 1 ஸ்பூன் கீ 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டு